வாசக தோழர்களுக்கு வணக்கம். யுவால் நோவா ஹராரி அவர்களுடைய ஷேப்பியன்ஸ் மனித குலத்தின் ஒரு சுருக்கமான வரலாற்று பயணம். தமிழில் நாகலட்சுமி சண்முகம். பாகம் 11. ஏகாதிபத்திய முன்னோக்குகள். பண்டைய ரோமானியர்கள் தோல்விக்கு பழக்கப்பட்டிருந்தனர். வரலாற்றின் மாபெரும் பேரரசுகள் பலவற்றைப் போலவே ரோமானியர்களும் தொடர்ச்சியாக பல சண்டைகளில் தோற்றாலும் பெரிய போர்களில் வென்றனர். ஒரு தோல்வியை தாங்கிக் கொண்டு நீடித்து நிலைக்க முடியாத ஒரு பேரரசு உண்மையில் ஒரு பேரரசே அல்ல. ஆனாலும் கிமு 2ஆம் நூற்றாண்டின் மத்தியில் வடக்கு ஐபீரியாவில் இருந்து வந்து கொண்டிருந்த செய்தியை ரோமானியர்களால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. கெல்டியர் வாழ்ந்து கொண்டிருந்த முக்கியத்துவம் ஏதும் அற்ற ஒரு சிறிய மலைநகரமான நுமான்சியா ரோமானிய பேரரசின் பிடியில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள துணிந்திருந்தது. அந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த மத்திய தரைக்கடல் பகுதியின் எஜமானாக ரோம் நகரம் திகழ்ந்தது. மெசிடோனிய பேரரசையும் ஜெலுசிட் பேரரசையும் அது முற்றிலுமாக அழித்து ஒழித்திருந்தது. பெருமிதம் கொண்ட கிரேக்க நாட்டை தனக்கு அடிபணிய வைத்திருந்தது. கார்த்தஜ் நகரத்தை தரைமட்டமாக்கியிருந்தது. சுதந்திர வேட்கையும் வசிப்பதற்கு பொருந்தாத நிலப்பகுதியும் தவிர நுமான்சியர்களிடம் வேறு எதுவும் இருக்கவில்லை. ஆனாலும் அவர்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு படையாக தங்களிடம் சரணடைய வைத்தனர் அல்லது அவமானத்துடன் புறமுதுகிட்டு ஓட வைத்தனர். இறுதியில் கிமு 134ஆம் ஆண்டில் ரோமானியர்கள் பொறுமை இழந்தனர். கார்த்ரஜ் நகரத்தை சின்னாபின்னம் ஆகியிருந்த ரோமின் முதன்மை தளபதியான ஷிபியோ ஏமிலியானஸை நுமான்சியர்களை அடக்கி ஒடுப்பதற்காக அனுப்பி வைக்க அவர்கள் தீர்மானித்தனர். 30,000த்திற்கும் அதிகமான வீரர்களை உள்ளடக்கிய ஒரு பெரிய படை அவருக்கு கொடுக்கப்பட்டது. நுமான்சியர்களின் துணிச்சலையும் போர் திறனையும் மதித்த ஷீபியோ தேவையற்ற சண்டையில் வீரர்களை வீணாக்க விரும்பவில்லை. மாறாக நுமான்சியா நகரை சுற்றி ஒரு பெரிய அரணாக அவர் தன் வீரர்களை காவலுக்கு நிறுத்தினார். இதனால் வெளியுலகத்தின் உடனான அவர்களுடைய தொடர்பு முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டது. பசி அவருக்காக அவருடைய வேலைகளை செய்தது. ஓராண்டுக்கு பிறகு அந்நகரின் உணவுப் பொருட்கள் தீர்ந்து போயின. தங்களுக்கு வேறு வழியில்லை என்பதை உணர்ந்த நுமான்சியர்கள் தங்கள் நகரத்தை தீயிட்டு கொளுத்தினர். அவர்களில் பெரும்பாலானோர் ரோமானியர்களின் அடிமைகளாக ஆவதை தவிர்ப்பதற்காக தற்கொலை செய்து கொண்டதாக ரோமானிய பேரரசின் குறிப்பு ஒன்று கூறுகிறது. நுமான்சியா பின்னாளில் ஸ்பெயின் நாட்டின் விடுதலைக்காக ஓர் அடையாள சின்னமாக ஆனது. டான் குவிக்சாட் என்ற நாவலை எழுதிய மிக்குவெல் த செர்வான்டி த லீஜ் ஆஃப் நுமான்சியா என்ற ஒரு சோக நாடகத்தை எழுதினார். நுமான்சியா நகரின் சீரழிவோடு அது முற்றுப்பெறுகிறது. கூடவே ஸ்பெயினின் எதிர்கால மகத்துவம் குறித்து ஒரு முன்னோக்கையும் அது எடுத்துரைக்கிறது. நுமான்சியா ரோமானியர்களின் வசம் ஆகிவிடாதபடி அதை தீவிரமாக தற்காத்த வீரர்களை பற்றி கவிஞர்கள் நிறைய வாழ்த்து பாடல்களை எழுதினர். ஓவியர்கள் அந்நகரின் முற்றுகையை காட்சி ரீதியாக பிரம்மாண்டமான ஓவியங்களில் வடிவில் சித்தரித்தனர். 1882இல் அந்நகரின் சிதைவுகள் ஒரு தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டன. பின்னர் நாட்டுப்பற்று கொண்ட ஸ்பெயின் மக்களுக்காக ஒரு புனித தலமாக அது மாறியது. 1950களிலும் 1960களிலும் ஸ்பெயினின் பிரபலமாக இருந்த காமிக் புத்தகங்கள் சூப்பர்மேனையோ அல்லது ஸ்பைடர்மேனையோ பற்றியவை அல்ல. மாறாக ரோமானிய அடக்குமுறையாளர்களுக்கு எதிராக போரிட்ட பண்டைய ஐபீரியாவின் ஒரு கற்பனை கதாநாயகனான எல் ஹபோதோவின் சாகசங்களை பற்றிய புத்தகங்கள் தான் மிக பிரபலமாக இருந்தன. ஸ்பெயினில் இன்று வரை வீரத்திற்கும் நாட்டுப்பற்றுக்குமான ஒப்பற்ற முன்மாதிரிகளாக திகழ்பவர்கள் பண்டைய நுமான்சியர்கள்தான். ஆனாலும் ஸ்பெயினின் நாட்டுப்பற்றாளர்கள் நுமான்சியர்களை ஸ்பானிய மொழியில்தான் போல்கின்றனர். ஸ்பானிய மொழி சிபியோவின் லத்தீன் மொழியில் இருந்து பிறந்த ஒரு காதல் மொழியாகும். நுமான்சியர்கள் இப்பொழுது வழக்கத்தில் இல்லாத கெல்டிக் மொழியை பேசினர். த லீஜ் ஆஃப் நுமான்சியா நாடகம் லத்தீன் மொழியில் எழுதப்பட்டது. நுமான்சியாவில் நாடக அரங்குகள் எதுவும் இருக்கவில்லை. நுமான்சியர்களின் வீரத்தை மெச்சுகின்ற ஸ்பெயின் நாட்டு பற்றாளர்கள் ரோமானிய கத்தோலிக்க தேவாலயத்தை விசுவாசமாக பின்பற்றுகிறவர்களாகவும் இருக்கின்றனர். ரோமானிய என்ற வார்த்தையை நன்றாக கவனியுங்கள். எந்த தேவாலயத்தின் தலைவர் இன்றும் ரோம் நகரில் கொலுவீற்றிருக்கிறாரோ, எந்த தேவாலயத்தின் கடவுள் லத்தீன் மொழியில் தான் அழைக்கப்படுவதை விரும்புகிறாரோ அந்த தேவாலயத்தின் விசுவாசிகளாக அவர்கள் இருக்கின்றனர். அதே போல ஸ்பெயினின் நவீன சட்டங்கள் ரோமானிய சட்டங்களை தழுவியே அமைக்கப்பட்டுள்ளன. ஸ்பெயினின் அரசியலும் ரோமானிய அடித்தளங்களின் மீதே கட்டி எழுப்பப்பட்டுள்ளது. ஸ்பெயினின் உணவு முறையும் கட்டடக்கலையும் ஐபீரியாவின் கெல்டியர்களுடையவற்றை போல் அன்றி ரோமானியர்களுடைய போல உள்ளன. சிதைவுகளை தவிர நுமான்சியா தொடர்பான வேறு எதுவுமே எஞ்சவில்லை. அதன் கதை கூட ரோமானிய வரலாற்றியலாளர்கள் எழுதியவற்றில் இருந்துதான் நமக்கு தெரிய வந்துள்ளது. விடுதலை வேட்கை கொண்ட காட்டு மிராண்டிகள் பற்றிய கதைகளை பெரிதும் ரசித்த ரோமானிய பார்வையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அக்கதைகள் மாற்றம் செய்யப்பட்டன. வீழ்த்தப்பட்ட நுமான்சியர்களின் நினைவு என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று ரோமானிய வெற்றியாளர்கள் விரும்பும் அளவுக்கு நுமான்சியா மீது ரோம் கொண்ட வெற்றி முழுமையானதாக இருந்தது.
ஆனால் அது நாம் விரும்பும் வகையான கதையல்ல. பலவீனமானவர்கள் வெற்றி பெறுவதையே நாம் பார்க்க விரும்புகிறோம். ஆனால் வரலாற்றில் நீதி நியாயங்கள் கிடையாது. கடந்த கால கலாச்சாரங்களில் பெரும்பாலானவை ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஈவு இரக்கமற்ற பேரரசுகள் சிலவற்றின் படைகளுக்கு பலியாகி முற்றிலுமாக காணாமல் போயின. பேரரசுகளும் இறுதியில் வீழுகின்றன என்றாலும் தன் பெயர் சொல்லும்படி மிகச் செழிப்பான நீடித்து நிலைக்கின்ற விஷயங்களை அவை விட்டு விட்டு செல்கின்றன. 21ஆம் நூற்றாண்டில் உள்ள அனைவரும் ஏதோ ஒரு பேரரசின் சந்ததியினர்தான். எது பேரரசு? ஒரு பேரரசு என்பது இரண்டு முக்கியமான பண்புநலன்களை கொண்ட ஓர் அரசியல் ஒழுங்குமுறையாகும். முதலாவதாக, ஒரு பேரரசு என்ற தகுதியை பெறுவதற்கு பல்வேறு கலாச்சார அடையாளங்களையும் பல்வேறு தனித்தனி பிராந்தியங்களையும் கொண்ட பல்வேறு வகையான மக்களை அது ஆள வேண்டும். துல்லியமாக எத்தனை வகையான மக்களை அது ஆள வேண்டும்? 2 அல்லது 3 போதுமானது அல்ல. 20 அல்லது 30 மிகவும் அதிகம். ஒரு பேரரசாக விளங்குவதற்கு அவை இரண்டுக்கும் இடைப்பட்ட ஏதோ ஒரு எண்ணிக்கையை அது கடந்தாக வேண்டும். இரண்டாவதாக, பேரரசுகள் விரிவுபடுத்தப்படக்கூடிய எல்லைகளையும் தனியாத பசியையும் கொண்டவையாக இருக்க வேண்டும். தம்முடைய அடிப்படை கட்டமைப்பையும் அடையாளத்தையும் மாற்றாமலேயே மேன்மேலும் அதிகமான நாடுகளையும் எல்லைகளையும் அவற்றால் விழுங்கவும் ஜீரணிக்கவும் முடியும். இன்றைய பிரிட்டன் ஓரளவுக்கு தெளிவான எல்லையை கொண்டுள்ளது என்றாலும் பிரிட்டனின் அடிப்படை கட்டமைப்பையும் அடையாளத்தையும் மாற்றாமல் அந்த எல்லைகளை விரிவுபடுத்த முடியாது. ஒரு நூற்றாண்டுக்கு முன்பாக பூமியில் கிட்டத்தட்ட எந்த ஓர் இடத்தாலும் ஆங்கிலேய பேரரசின் பகுதியாக ஆகியிருக்க முடியும். பல்வேறு கலாச்சாரங்களை உள்ளடக்கி இருப்பதும் அதன் எல்லைகள் விரிவுபடுத்தக்கூடியவையாக இருப்பதும் பேரரசுகளுக்கு அவற்றுக்கு உரிய தனித்தன்மையை கொடுப்பதோடு கூடவே வரலாற்றில் அவற்றுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க பங்கையும் கொடுக்கிறது. பேரரசுகள் இவ்விரு பண்பு நலன்களின் உதவியோடுதான் பல்வேறு வகையான உள்ளூர் இனக்குழுக்களையும் சூழலியல் மண்டலங்களையும் ஒரே அரசியல் குடையின் கீழ் ஒன்றுபடுத்தியுள்ளன. இதன் மூலம் மனித இனத்தின் பெரிய பெரிய குழுக்களை அவை ஒன்றிணைக்கின்றன. ஒரு பேரரசு தோன்றிய விதமும் அது எந்த வகையான அரசாங்கத்தை கொண்டிருக்கிறது என்பதோ, அதன் எல்லை எவ்வளவு தூரம் பறந்து விரிந்துள்ளது என்பதோ, அல்லது அதன் மக்கத்தொகையின் அளவோ அப்பேரரசை வரையறுப்பது இல்லை. மாறாக அதன் கலாச்சார பன்மைத்துவம் எல்லைகளை விரிவாக்க அதற்கு இருக்கும் திறனும் தான் ஒரு பேரரசை வரையறுக்கின்றன. ஒரு பேரரசு இராணுவ வெற்றியில் இருந்து முளைக்க வேண்டியது இல்லை. ஏத்தன் பேரரசு ஒரு தன்னார்வ படையாக தன் வாழ்க்கையை துவங்கியது. ஒரு திருமணத்தில் இருந்து பிறந்த ஹேப்ஸ்பர்க் பேரரசு தொடர்ச்சியான மன உறவுகள் மூலம் விரிவடைந்தது. ஒரு பேரரசு ஒரு சர்வாதிகார பேரரசால் ஆளப்படவும் கூடாது. வரலாற்றிலேயே மிகப்பெரிய பேரரசான ஆங்கிலேய பேரரசில் ஒரு ஜனநாயக ஆட்சி முறை நிலவியது. பிற ஜனநாயக பேரரசுகளின் நவீன டச்சு பேரரசு, பிரெஞ்சு பேரரசு, பெல்ஜிய பேரரசு, அமெரிக்க பேரரசு ஆகியவையும் நவீன காலகட்டத்திற்கு முந்தைய காலகட்டங்களில் கோலோச்சிய நோவ்கொராட் பேரரசு, ரோமானிய பேரரசு, கார்த்தேஜ் பேரரசு, ஏதன் பேரரசு ஆகியவையும் அடங்கும். பேரரசின் அளவும் உண்மையில் இங்கு முக்கியமில்லை. பேரரசுகள் சிறியவையாக இருக்கலாம். ஏத்தன் பேரரசு தன்னுடைய புகழின் உச்சத்தில் இருந்த பொழுது அளவிலும் மக்கள் தொகையிலும் இன்றைய கிரேக்கை நாட்டை விட மிகச் சிறியதாகவே இருந்தது. ஆஸ்டெக் பேரரசு இன்றைய மெக்சிகோவை விட சிறியதாக இருந்தது. ஆனாலும் அவை இரண்டும் பேரரசுகளாக இருந்தன. ஆனால் நவீன கிரேக்கமும் நவீன மெக்சிகோவும் பேரரசுகள் அல்ல. ஏனெனில் முந்தைய இரண்டு பேரரசுகளும் பல நூற்றுக்கணக்கான சமுதாயங்களை தமக்கு அடிபணிய வைத்தன. ஆனால் நவீன கிரேக்கமும் மெக்சிகோவும் அப்படி செய்யவில்லை. முன்பு சுதந்திரமான நகர அரசுகளாக இருந்தவற்றில் 100க்கும் மேற்பட்டவை ஏத்தன் பேரரசின் கீழ் கொண்டு வரப்பட்டன. ஆஸ்டக் பேரரசு 371 வெவ்வேறு பழங்குடியினரையும் மக்களையும் ஆட்சி செய்தது என்று அதன் வரி ஆவணங்கள் காட்டுகின்றன. சாதாரண அளவு கொண்ட ஒரு நாட்டின் எல்லைக்குள் எப்படி இத்தனை வகையான மக்களை அடக்க முடியும்? அது சாத்தியப்பட்டதற்கு காரணம் கடந்த காலத்தில் உலகில் தனித்துவமான சமுதாயங்கள் அதிகமாக இருந்ததுதான். அவை ஒவ்வொன்றிலும் மிக குறைவான மக்களே இருந்தனர். அவற்றின் எல்லைகளும் சிறியவையாகவே இருந்தன. மத்திய தரைக்கடல் பகுதிக்கும் ஜோர்டான் நதிக்கும் இடையே உள்ள நிலப்பகுதி இன்று இரண்டு வெவ்வேறு சமுதாயங்களின் தேவைகளை நிறைவேற்ற போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் பண்டைய காலகட்டங்களில் நூற்றுக்கணக்கான நாடுகளும் பழங்குடி இனங்களும் சிறிய இராஜாங்கங்களும் நகர அரசுகளும் அப்பகுதியில் இருந்தன. மனிதர்களின் பன்மைத்தன்மை வெகுவாக குறைந்ததில் பேரரசுகள் முக்கிய பங்கு வகித்தன. அவற்றின் அதிகாரம் நுமான்சியர்கள் போன்ற பல்வேறு வகைப்பட்ட மக்களின் தனித்துவமான பண்பு நலன்களை மெல்ல மெல்ல அழித்துவிட்டு அவர்களை கொண்டு பெரிய பெரிய குழுக்களை உருவாக்கியது. எவை தீய பேரரசுகள்? நம்முடைய காலகட்டத்தில் அரசியல் ரீதியான இழிச்சொற்களில் பாசிசவாதி என்ற சொல்லுக்கு அடுத்து வருவது ஏகாதிபத்தியவாதி என்ற சொல்தான். பேரரசுகளை பற்றிய நவீன திறனாய்வு பொதுவாக அவற்றில் இரண்டு வடிவங்களை எடுக்கிறது. ஒன்று, பேரரசுகள் பலனளிப்பதில்லை.
நீண்ட கால நோக்கில் பார்க்கும் பொழுது பிற பகுதிகளை ஆக்கிரமித்து வெற்றி கொள்ளப்பட்ட அதிக எண்ணிக்கையிலான மக்களை ஆற்றல் மிக்க வகையில் ஆளுவது என்பது சாத்தியமற்றதாகும். இரண்டாவது, அது சாத்தியம் ஆகலாம் என்றாலும் கூட அது உருவாக்கப்படக்கூடாது. ஏனெனில் பேரரசுகள் அழிவுக்கும் சுரண்டலுக்குமான தீய கருவிகளாகும். சுயமாக தீர்மானம் மேற்கொள்வதற்கான உரிமை அனைத்து சமுதாய மக்களுக்கும் இருக்கிறது. இன்னொருவருடைய ஆட்சிக்கு அவர்கள் ஒருபொழுதும் உட்படுத்தப்படக்கூடாது. வரலாற்று ரீதியான ஒரு கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும் பொழுது மேற்குறிப்பிட்டப்பட்ட முதல் வாக்கியம் முற்றிலும் அபத்தமானது. இரண்டாவது வாக்கியம் மிகவும் பிரச்சனைகரமானது. உண்மை என்னவென்றால், கடந்த 2500 ஆண்டுகளாக பேரரசுதான் உலகின் மிகப்பெரிய பொதுவான அரசியலமைப்பாக இருந்து வந்துள்ளது. இந்த 2500 ஆண்டு காலத்தின் பொழுது பெரும்பாலான மனிதர்கள் பேரரசுகளில் தான் வாழ்ந்துள்ளனர். பேரரசு மிகவும் நிலையான ஓர் அரசாங்க வடிவமும் கூட. கிளர்ச்சியாளர்களை அடக்கி ஒடுக்குவது பெரும்பாலான பேரரசுகளுக்கு எளிதானதாக இருந்துள்ளது. பொதுவாக கூறினால், அந்நியர்களின் படையெடுப்புகளாலோ அல்லது உள்நாட்டு ஆட்சியாளர்களுக்கு இடையே ஏற்பட்ட ஒரு பிளவினாலோ மட்டுமே பேரரசுகள் கவிழ்க்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் வெற்றி கொள்ளப்பட்டுள்ள மக்கள் தங்களுடைய ஏகாதிபத்திய ஆட்சியாளர்களிடமிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதில் வெற்றி பெறவில்லை. பெரும்பாலான மக்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக அடிபணிந்தே வந்துள்ளனர். அவர்களுடைய தனித்துவமான கலாச்சாரங்கள் முற்றிலுமாக காணாமல் போகும் வரை தங்களை வெற்றி கொண்ட பேரரசுகளால் அவர்கள் மெல்ல மெல்ல கபலீகரம் செய்யப்பட்டு வந்துள்ளனர். எடுத்துக்காட்டாக கிபி 476 தன் மீது படையெடுத்து வந்த ஜெர்மானிய பழங்குடியினரிடம் மேற்கு ரோமானிய பேரரசு தோற்ற பொழுது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ரோமானியர்களால் வெற்றி கொள்ளப்பட்ட நுமான்சியர்கள், அவர்னி மக்கள், ஹெல்வெட்டி பழங்குடியின மக்கள், சான்னைட்டுகள், லூசிட்டானியர்கள், எட்ரஸ்கன் மக்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான பிற மக்கள் மீண்டும் தலை தூக்கவில்லை. அவர்கள் யாரும் அப்பொழுது எஞ்சியிருக்கவில்லை. ஏனெனில் அந்நாடுகளின் உறுப்பினர்களாக தங்களை அடையாளப்படுத்தியிருந்த, தங்களுடைய சொந்த மொழிகளை பேசியிருந்த, தங்களுடைய சொந்த கடவுளரை வழிபட்டிருந்த, தங்களுடைய சொந்த கட்டுக்கதைகளையும் கற்பனை கதைகளையும் சொல்லி வந்திருந்த அவர்கள் அனைவரின் வம்சாவளியினரும் இப்பொழுது ரோமானியர்களைப் போல சிந்தித்தனர். அவர்களைப் போலவே பேசினர், அவர்களைப் போலவே வழிபட்டனர். பலருடைய விஷயங்களில் ஒரு பேரரசின் அழிவு அதன் குடிமக்களாக இருந்த பல்வேறு இன மக்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவில்லை. மாறாக அந்த பழைய பேரரசு விட்டு சென்ற இடத்தை ஒரு புதிய பேரரசு எடுத்துக்கொண்டது. மத்திய கிழக்கில் தான் இது மிக அதிக வெளிப்படையாக இருந்து வந்துள்ளது. அப்பகுதியின் தற்போதைய அரசியல் தொகுதிகளுக்கு ஒப்பாக கடந்த பல ஆயிரம் ஆண்டுகளில் எந்த ஒரு காலகட்டத்திலும் இருந்தது இல்லை. நிலையான எல்லைகளையும் அதிகாரத்தையும் கொண்ட சுதந்திரமான அரசியல் குழுக்கள் பலவற்றுக்கு இடையே அங்கு ஒரு சமநிலை நிலவுகிறது. மத்திய தரைக்கடல் பகுதி அப்படிப்பட்ட ஓர் சூழ்நிலையை கடைசியாக அனுபவித்தது கிமு 8வது நூற்றாண்டில்தான். அதாவது சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு. கிமு 8ஆம் நூற்றாண்டில் நவீன அசீரிய பேரரசின் உதயத்தில் இருந்து கிபி 20ஆம் நூற்றாண்டின் மத்தியில் ஆங்கிலேய பேரரசு மற்றும் பிரெஞ்சு பேரரசின் நிலைக்குலைவு வரை மத்திய கிழக்கு பகுதி ஒரு பேரரசின் கைகளில் இருந்து இன்னொரு பேரரசின் கைகளுக்கு அடுத்தடுத்து மாறிக்கொண்டிருந்தது. ஆங்கிலேய மற்றும் பிரெஞ்சு பேரரசுகள் வீழ்ந்த நேரத்தில் அசிரியர்கள் வெற்றி கொண்ட அராமியர்கள், அமானியர்கள், பீனிசியர்கள், பிலிஸ்டீனியர்கள், மோயப் மக்கள், ஈடம் மக்கள் மற்றும் பிற மக்கள் எல்லோரும் மறைந்து நெடுங்காலமாகியிருந்தது. இன்றைய யூதர்கள், அர்மீனியர்கள், ஜார்ஜியர்கள் ஆகியோர் தாங்கள் பண்டைய மத்திய கிழக்கு மக்களின் வழித்தோன்றல்கள் என்றே கூறுகின்றனர். அதில் ஓரளவு உண்மை இருக்கிறது. இது ஒரு விதிவிலக்கு மட்டுமே. ஆனாலும் அவர்கள் அதை சற்று மிகைப்படுத்தி கூறுகின்றனர். எடுத்துக்காட்டாக, நவீன யூதர்களின் அரசியல் ரீதியான, பொருளாதார ரீதியான மற்றும் சமூக ரீதியான வழக்கங்கள் பண்டைய யூத பேரரசின் பாரம்பரியங்களை விட கடந்த 2000 ஆண்டுகளின் பொழுது யூதர்கள் வாழ்ந்து வந்த பேரரசுகளுக்கு அதிகமாக கடமைப்பட்டுள்ளன. இன்றைய ஜெருசலத்தில் உள்ள பழமை மரபு மாறாத யூத கோவில் ஒன்றுக்கு பண்டைய அரசர் டேவிட் வந்தால் ஐரோப்பிய உடைகளை அணிந்து கொண்டும் ஜெர்மானிய வட்டார வழக்கில் பேசிக்கொண்டும் பாபிலோன் உரையின் பொருளை பற்றி இடையராது விவாதித்துக் கொண்டும் இருக்கின்ற மக்களை அவர் கண்டு மிகவும் திகைப்புறுவார். பண்டைய யூத பேரரசில் யூத கோவில்களோ பல தொகுதிகளை கொண்ட தல்முதோ அல்லது தோரோ சுருள்களோ இருக்கவில்லை. ஒரு பேரரசை கட்டி எழுப்புவதற்கு பெரும் எண்ணிக்கையிலான மக்களை கொடூரமாக கொல்லுவதும் எஞ்சியிருப்பவர்களை அரக்கத்தனமாக அடக்குவதும் வழக்கமாக தேவையானதாக இருக்கிறது. ஏகாதிபத்தியம் என்றால் போர்களும் அடிமைத்தனமும் நாடு கடத்தலும் இனப்படுகொலையும் பொதுவாக அதன் முக்கிய கருவிகளாக இருந்தன. கிபி 83 ரோமானியர்கள் ஸ்காட்லாந்தை முற்றுகையிட்ட பொழுது உள்ளூரில் இருந்த கேலிடோனியர்கள் அவர்களை கடுமையாக எதிர்த்தனர். அதற்கு எதிர்வினையாற்றும் விதமாக ரோமானியர்கள் ஸ்காட்லாந்தை சீரழித்தனர். பிறகு ரோமானியர்கள் சமாதானத்திற்கு அழைப்பு விடுத்தனர். ஆனால் கேலிடோனியர்களின் தலைவரான கால்கேஸ் ரோமானியர்களை உலகின் கொடுமைக்காரர்கள் என்று அழைத்ததோடு சூறையாடுவதற்கும், கொன்று குவிப்பதற்கும், கொள்ளையடிப்பதற்கும்
அவர்கள் கொடுக்கும் பெயர்தான் பேரரசு. ஒரு பாலைவனத்தை உருவாக்கிவிட்டு அதை சமாதானம் என்று அவர்கள் அழைக்கின்றனர் என்றும் கூறினார். ஆனால் பேரரசுகள் மதிப்பான எதையும் செய்வதில்லை என்று அதற்கு அர்த்தமாகாது. எல்லா பேரரசுகளுக்கும் கருப்பு சாயம் பூசுவதும் அவற்றின் பங்களிப்புகள் அனைத்தையும் ஒப்புக்கொள்ள மறுப்பதும் மனித கலாச்சாரத்தின் பெரும் பகுதியை நிராகரிப்பதை போன்றது ஆகும். பேரரசுகள் தாம் ஆக்கிரமித்திருந்த இடங்களில் இருந்து கைவசப்படுத்திய லாபங்களை தங்கள் படைகளின் பராமரிப்புக்கும் கோட்டைகளை கட்டி எழுப்புவதற்கும் மட்டுமே பயன்படுத்தவில்லை. மாறாக தத்துவம், கலை, நீதி, ஈகை ஆகியவற்றுக்கும் அவர்கள் ஏராளமாக செலவு செய்தனர். மனித குலத்தின் கலாச்சார சாதனைகளில் கணிசமானவற்றுக்கு காரணம் வெற்றி கொள்ளப்பட்ட மக்களிடமிருந்து சுரண்டப்பட்ட பணம்தான். ரோமானிய பேரரசினால் விளைந்த லாபங்களும் செழிப்பும் சிசரோ, செனகா, புனித அகஸ்டின் போன்றோர் ஆசுவாசமாக அமர்ந்து சிந்திப்பதற்கும் எழுதுவதற்கும் வழிவகை செய்தது. மொகலாய மன்னர்கள் தங்களுடைய இந்திய குடிமக்களிடமிருந்து சுரண்டியதன் மூலம் சொத்துக்களை சேர்த்திருக்காவிட்டால் தாஜ்மஹால் ஒருபொழுதும் கட்டப்பட்டிருக்காது. ஸ்லாவிய மொழிகளையும் ஹங்கேரிய மொழியையும் ருமேனிய மொழியையும் பேசிய பிராந்தியங்களை கைப்பற்றி அரசாண்ட ஹாப்ஸ்பர்க் பேரரசு அவர்கள் அனைவரிடமிருந்தும் கைவசப்படுத்திய லாபங்கள் தான் ஹெய்டன், மொசாட் போன்ற இசைக்கலைஞர்களுக்கு சம்பளம் கிடைக்க வழிவகுத்தது. கேல்கேக்கஸின் சொற்பொழிவை எதிர்கால தலைமுறையினருக்காக எந்த காலடோனிய எழுத்தாளரும் பதிவு செய்து பாதுகாக்கவில்லை. ரோமானிய வரலாற்றியலாளரான டாசிடஸின் வாயிலாகத்தான் அச்சொற்பொழிவு பற்றி நமக்கு தெரிய வருகிறது. உண்மையில் டாசிடஸ் அதை தானே இட்டுக்கட்டி எழுதியுள்ளதாக நம்பப்படுகிறது. அதோடு கேலிடானிய இனத்தின் தலைவராக கூறப்படுகின்ற கேல்கேக்கஸ் கூட டாசிடஸ் உருவாக்கிய ஒரு கற்பனை கதாபாத்திரம்தான் என்றும் பெரும்பாலான அறிஞர்கள் ஒப்புக்கொள்ளுகின்றனர். டாசிடஸும் அவருடைய சக மேட்டுக்குடி ரோமானியர்களும் தங்களுடைய நாட்டை பற்றி நினைத்த விஷயங்களை வெளியே எல்லோருக்கும் பிரகடனப்படுத்துவதற்கான ஒரு கருவியாக அந்த கதாபாத்திரம் பயன்படுத்தப்பட்டது. மேட்டுக்குடியினரின் கலாச்சாரங்கள் மற்றும் கலையை தாண்டி பொதுமக்களின் உலகத்தின் மீது நாம் உன்னிப்பாக கவனம் செலுத்தினால் நவீன கலாச்சாரங்களின் பெரும்பாலானவை பேரரசுகள் விட்டு சென்றுள்ள சீதனங்கள் தான் என்பதை நம்மால் காண முடியும். முன்பொரு காலத்தில் வால் முனையில் நம்முடைய மூதாதையர் மீது வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்ட ஏகாதிபத்திய மொழிகளில்தான் இன்று நம்மில் பெரும்பாலானோர் பேசவும் சிந்திக்கவும் கனவு காணவும் செய்கிறோம். கிழக்கு ஆசியர்கள் எப்பொழுதும் பெரும்பாலானோர் ஹான் பேரரசின் மொழியிலேயே பேசுகின்றனர், கனவு காணுகின்றனர். அவர்களுடைய மூதாதையர் யாராக இருந்தாலும் சரி. வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவின் குடிமக்களில் கிட்டத்தட்ட அனைவரும் ஸ்பானிய மொழி, போர்ச்சுகீசிய மொழி, பிரெஞ்சு, ஆங்கிலம் ஆகிய 4 ஏகாதிபத்திய மொழிகளில் ஒன்றில்தான் ஒருவரோடு ஒருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்றனர். இன்றைய எகிப்தியர்கள் அரபி மொழியில் பேசுகின்றனர், தங்களை அரேபியர்களாக கருதி கொள்ளுகின்றனர். 7ஆம் நூற்றாண்டில் எகிப்தியர்களை அரேபியர்கள் வெற்றி கொண்ட பொழுது அதை எதிர்த்தவர்களை அவர்கள் ஒரு இரும்பு கரம் கொண்டு அடைக்கினர். தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஏறத்தாழ ஒரு ஜோடி ஜூலு இனத்தினர் 19ஆம் நூற்றாண்டில் ஜூலுக்கள் பெருமைமிக்கவர்களாகவும் மதிப்பானவர்களாகவும் இருந்த காலகட்டத்தை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி பார்த்து சிலாகிக்கின்றனர். ஆனால் அவர்களில் பெரும்பாலானோர் ஜூலு பேரரசுக்கு எதிராக சண்டையிட்ட பழங்குடியினரின் வழித்தோன்றல்கள் தான். கொடூரமான போர்களின் வாயிலாக மட்டுமே அவர்கள் வலுக்கட்டாயமாக ஜூலு பேரரசின் கீழ் கொண்டு வரப்பட்டனர். உங்கள் நலனுக்காகத்தான். மாபெரும் அரசரான சார்கான் தோற்றுவித்த அகேடிய பேரரசை, கிமு 2250ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட பேரரசை பற்றிய உறுதியான தகவல் தான் பேரரசுகளை பற்றி நமக்கு கிடைத்திருக்கின்ற முதல் தகவல்களாகும். மெசபடோமியாவில் உள்ள கிஷ் என்ற ஒரு சிறு நகரத்தின் அரசராகத்தான் சார்கான் தன் தொழில் வாழ்க்கையை துவக்கினார். சில ஆண்டுகளில் பிற மெசபடோமிய நகர அரசுகளை மட்டும் அல்லாமல் மெசபடோமியாவிற்கு வெளியே இருந்த பெரிய பகுதிகளையும் அவர் வெற்றி கொண்டார். ஒட்டுமொத்த உலகத்தையும் தான் வென்றுவிட்டதாக அவர் மார்த்தட்டி கொண்டிருந்தார். உண்மையில் பாரசீக வளைகுடாவில் இருந்து மத்திய தரைக்கடல் வரையில் மட்டுமே அவருடைய ஆதிக்கம் இருந்தது. இன்றைய ஈராக் மற்றும் சிரியாவின் பெரும்பான்மையான இடங்களும் இன்றைய ஈரான் மற்றும் துருக்கியின் ஒரு சில பகுதிகளும் அவருடைய ஆதிக்கத்தில் இருந்த நிலத்தில் அடங்கும். சார்கானின் மரணத்திற்கு பிறகு அக்கேடிய பேரரசு அதிக காலம் நீடிக்கவில்லை. ஆனால் சார்கான் ஏகாதிபத்திய கருத்துரு ஒன்றை விட்டு சென்றார். அடுத்த 1700 ஆண்டுகளுக்கு அசீரிய அரசர்களும் பாபிலோனிய அரசர்களும் ஹிட்டைட் அரசர்களும் சார்கானை ஒரு முன்மாதிரியாக ஏற்றுக்கொண்டு தாங்களும் ஒட்டுமொத்த உலகை வென்றுவிட்டதாக மார்த்தட்டினர். பிறகு கிமு 550 ஆண்டு வாக்கில் பாரசீகத்தின் மாபெரும் அரசனான சைரஸ் அதைவிட அதிக சுவாரஸ்யமான முறையில் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டார். அசீரிய அரசர்கள் எப்பொழுதுமே அசீரியாவின் அரசர்களாகவே இருந்தனர். தாங்கள் ஒட்டுமொத்த உலகையும் ஆண்டு கொண்டிருந்ததாக அவர்கள் முழங்கிய பொழுதிலும் அசீரியாவின் மாபெரும் புகழுக்காகவே அவர்கள் அவ்வாறு செய்து கொண்டிருந்தனர் என்பது வெளிப்படையாக தெரிந்தது. அவர்கள் அது குறித்து எவ்வித வருத்தமும் கொள்ளவில்லை.
மறுபுறம் பாரசீக பேரரசரான சைரஸ் தான் ஒட்டுமொத்த உலகையும் ஆண்டு கொண்டிருந்ததாக முழங்கியதோடு மட்டுமின்றி அனைத்து மக்களின் நலனுக்காகவே தான் அவ்வாறு செய்ததாகவும் கூறினார். உங்களுடைய சொந்த நலனுக்காகவே நாங்கள் இவ்வுலகை முற்றுகையிட்டு ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறோம் என்று பாரசீகர்கள் கூறினர். தன்னுடைய குடிமக்கள் தன்னை நேசிக்க வேண்டும் என்றும் பாரசீகத்தின் குடிமக்களாக இருப்பதற்கு தாங்கள் அதிர்ஷ்டம் செய்திருப்பதாகவும் அவர்கள் கருத வேண்டும் என்றும் சைரஸ் விரும்பினார். நாடு கடத்தப்பட்டு பாபிலோனியாவில் வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள் மீண்டும் தங்களுடைய யூத பூமிக்கு திரும்பி வந்து தங்களுடைய கோவிலை கட்ட வேண்டும் என்று சைரஸ் பிறப்பித்த உத்தரவு தன்னுடைய பேரரசின் அதிகாரத்தின் கீழ் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நாட்டின் முழுமையான ஒப்புதலை பெறுவதற்கு அவர் மேற்கொண்ட புதுமையான முயற்சிகளுக்கான மிகச்சிறந்த ஓர் எடுத்துக்காட்டு ஆகும். அவர் அவர்களுக்கு நிதியுதவியும் வழங்கினார். யூதர்களை ஆண்ட ஒரு பாரசீக அரசனான அவர் தன்னை பார்க்கவில்லை, மாறாக தான் யூதர்களின் அரசனும் கூட என்றும் அவர்களுடைய நலனுக்காக பொறுப்பும் தன்னுடையது என்றும் அவர் கருதினார். உலக மக்கள் அனைவரின் நன்மைக்காகவும் ஒட்டுமொத்த உலகை ஆளப்போவதாக இந்த அரசர்கள் முழங்கியது தூக்கி வாரி போடுவதாக இருந்தது. பரிணாம வளர்ச்சியானது பிற சமூக பாலூட்டி விலங்குகளைப் போலவே ஹோமோசேப்பியன்ஸையும் பிற நாட்டவர்கள் தங்கள் எல்லைக்குள் வருவதை வெறுக்கும்படி செய்தது. சேப்பியன்ஸ் உடனடியாக மனித குலத்தை அவர்கள் என்றும் நாம் என்றும் இரண்டு பகுதிகளாக பிரித்து விடுகின்றனர். நாம் என்பது உங்களையும் என்னையும் போன்றவர்கள், அதாவது ஒரே மொழியையும் மதத்தையும் சடங்குகளையும் கொண்டிருப்பவர்கள். நாம் எல்லோரும் பரஸ்பரம் அடுத்தவருடைய நலனுக்கு பொறுப்பாளியாக இருக்கிறோம். ஆனால் அவர்கள் நம்முடைய பொறுப்பு அல்ல. நாம் எப்பொழுதுமே அவர்களிடமிருந்து வேறுபட்டு இருந்து வருகிறோம். நாம் அவர்களுக்கு எந்த விதத்திலும் கடமைப்பட்டிருக்கவில்லை. அவர்கள் யாரும் நம்முடைய எல்லைகள் சுற்றித் திரிவதை காண நாம் விரும்புவதும் இல்லை. அவர்களுடைய எல்லைகள் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது குறித்து நமக்கு கடுகளவு அக்கறை கூட இல்லை. அவர்களை மனிதர்களாகவே நாம் கருதுவது இல்லை. சூடான் நாட்டின் டிங்கா இன மக்கள் மொழியில் டிங்கா என்றால் வெறுமனே மக்கள் என்று பொருள். யாரெல்லாம் டிங்கா இல்லையோ அவர்கள் யாரும் மக்களே அல்ல. நூபர்கள்தான் டிங்காவினரின் மிக மோசமான எதிரிகளாக இருந்தனர். நூபர் என்ற வார்த்தைக்கு நூபர்களின் மொழியில் என்ன பொருள் தெரியுமா? அசலான மக்கள். சூடானின் பாலைவனங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் உறைபனி நிலங்களான அலாஸ்காவிலும் வடகிழக்கு சைபீரியாவிலும் யூபிக் இன மக்கள் வாழுகின்றனர். அவர்களுடைய மொழியில் யூபிக் என்பதன் பொருள் என்ன? உண்மையான மக்கள் என்பதே அதன் பொருள். இன ரீதியான குழுக்கள் தங்களுக்கு என்று தனிப்பட்ட அம்சங்களை கொண்டிருந்ததற்கு நேர் எதிராக சைரஸின் ஏகாதிபத்திய கொள்கைகளில் தொடங்கி அனைத்து ஏகாதிபத்திய கொள்கைகளும் எல்லோருக்கும் பொதுவானவையாகவும் எல்லோரையும் உள்ளடக்குபவையாகவும் இருந்து வந்துள்ளன. ஆட்சியாளர்களுக்கும் ஆளப்படுபவர்களுக்கும் இடையேயான இன ரீதியான மற்றும் கலாச்சார ரீதியான வேறுபாடுகளை அவை அடிக்கடி வலியுறுத்தி வந்துள்ள பொழுதிலும் ஒட்டுமொத்த உலகின் அடிப்படை ஒற்றுமையை அவை அங்கீகரிக்கின்றன. எல்லா இடங்களையும் எல்லா காலகட்டங்களையும் ஒரே கொள்கைதான் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதையும் எல்லா மனிதர்களுக்கும் பரஸ்பர பொறுப்புகள் இருக்கின்றன என்பதையும் அவை ஏற்றுக்கொண்டுள்ளன. மனித குலம் ஒரு பெரிய குடும்பமாக பார்க்கப்படுகிறது. பெற்றோர்கள் தங்களுக்கு கிடைத்துள்ள சலுகைகளை அனுபவிக்கும் அதே வேளையில் தங்களுடைய குழந்தைகளின் நலனுக்கான பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அக்கொள்கைகள் வலியுறுத்துகின்றன. சைரஸ் மற்றும் பாரசீகர்களின் தொடங்கிய இப்புதிய ஏகாதிபத்திய முன்னோக்கு பிறகு அலெக்சாண்டருக்கு சீதனமாக கிடைத்தது. பிறகு அவருக்கு பிந்தைய அரசர்கள், ரோமானிய பேரரசர்கள், முகமது நபிகளின் வம்சாவளியில் வந்த இஸ்லாமிய ஆட்சியாளர்கள், இந்திய அரச குலத்தினர், இறுதியில் ரஷ்ய அதிபர்கள் மற்றும் அமெரிக்க அதிபர்கள் வரை அந்த முன்னோக்கு வழிவழியாக வந்தடைந்துள்ளது. இந்த உன்னதமான ஏகாதிபத்திய முன்னோக்கானது பேரரசுகள் நிலை கொண்டிருக்க வேண்டியதற்கான காரணத்தை நியாயப்படுத்தியுள்ளது. இந்த முன்னோக்கு தம்முடைய பேரரசுகளுக்கு எதிராக அவற்றின் குடிமக்கள் மேற்கொண்ட முயற்சிகளை அடக்கி ஒடுக்கியதோடு மட்டுமல்லாமல் பேரரசுகள் தம்முடைய எல்லைகளை விரிவுபடுத்துவதை எதிர்த்து பல தனிநபர்கள் மேற்கொண்ட முயற்சிகளையும் தடுத்தன. பாரசீகத்தில் தோன்றியதை போன்ற ஏகாதிபத்திய முன்னோக்குகள் உலகின் பிற பகுதிகளில் தனித்தனியாக உருவாக்கப்பட்டன. குறிப்பாக மத்திய அமெரிக்க கண்டத்திலும் ஆண்டீஸ் மலைப்பகுதிகளிலும் சீனாவிலும் அத்தகைய முன்னோக்குகள் வடிவம் பெற்றன. பாரம்பரிய சீன அரசியல் கோட்பாட்டின்படி சொர்க்கம்தான் பூமியில் உள்ள முறையான அதிகாரத்தின் மூல ஆதாரமாகும். அந்த சொர்க்கம் மிக உயர்ந்த தகுதி வாய்ந்த ஒரு நபரையோ அல்லது ஒரு குடும்பத்தையோ தேர்ந்தெடுத்து சொர்க்கத்தின் ஆணையை அவர்களுக்கு அளிக்கிறது. இந்நபரோ அல்லது இக்குடும்பமோ சொர்க்கத்தின் கீழ் இருக்கின்ற அனைத்தின் மீதும் அதன் மக்களின் நன்மைக்காக ஆட்சி செய்கின்றனர். இவ்வழியில் ஒரு முறையான அதிகாரம் உலகளாவியதாக மாறுகிறது. ஒரு ஆட்சியாளருக்கு சொர்க்கத்தின் ஆணை கிடைக்காவிட்டால் ஒரே ஒரு நகரை கூட ஆளுவதற்கான தகுதி அவருக்கு இல்லாமல் போய்விடுகிறது. மாறாக சொர்க்கத்தின் ஆணை கிடைக்கப்பெற்றுள்ள ஒரு ஆட்சியாளர் ஒட்டுமொத்த உலகிற்கும் நியாயத்தையும் இணக்கத்தையும் பரப்புவதற்கான கடமையை கொண்டவராக மாறுகிறார். சொர்க்கத்தின் ஆணையை ஒரே நேரத்தில் பல நபர்களிடம் கொடுக்க முடியாது.
எனவே ஒரு நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட சுதந்திர நாடுகளை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்க முடியாது. ஒருங்கிணைக்கப்பட்ட சீன பேரரசின் முதல் பேரரசரான சின்சி ஹுவாங்டி அகங்காரத்துடன் இவ்வாறு முழங்கினார்: பிரபஞ்சத்தின் 6 திசைகள் நெடுகிலும் உள்ள அனைத்தும் எனக்கே சொந்தம். எங்கெல்லாம் ஒரு மனித காலடி இருக்கிறதோ அவன் என்னுடைய பேரரசின் ஒரு குடிமகனாக ஆகாமல் போனது இல்லை. நான் எருதுகளிடமும் குதிரைகளிடம் கூட பரிவு காட்டுகிறேன். ஒவ்வொருவனும் தன் சொந்த கூரையின் கீழ் பாதுகாப்பாக வாழுகிறான். சீன அரசியல் சிந்தனையிலும் சரி, சீன வரலாற்று நினைவுகளிலும் சரி, ஏகாதிபத்திய காலகட்டங்கள் ஒழுங்கையும் நியாயத்தையும் உள்ளடக்கிய பொற்காலங்களாக கருதப்பட்டன. ஒரு நியாயமான உலகம் என்பது பல தனி நாடுகளை உள்ளடக்கிய ஒன்று என்ற நவீன மேற்கத்திய கண்ணோட்டத்திற்கு நேர் மாறாக, அத்தகைய பிரிவினைகள் குழப்பத்தையும் அநீதியையும் உள்ளடக்கிய இருண்ட காலகட்டங்களாக சீனாவில் கருதப்பட்டன. இக்கண்ணோட்டம் சீன வரலாற்றில் ஒரு நீண்ட கால தாக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஒரு பேரரசு நிலை குலைந்து தனித்தனி நாடுகளாக சிதறிய பொழுதெல்லாம் அதை ஒப்புக்கொள்ளாமல் மீண்டும் எல்லாவற்றையும் ஒன்றிணைக்கும்படி அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு அறிவுறுத்தும் விதமாகவே அவர்களுடைய அரசியல் கோட்பாடு அமைந்திருந்தது. இந்த ஒன்றிணைப்பு முயற்சிகள் எப்பொழுதும் வெற்றி பெற்றன. அவர்கள் நாமாக மாறும் பொழுது பல சிறிய கலாச்சாரங்களை வெகு சில பெரிய கலாச்சாரங்களாக ஒருங்கிணைப்பதில் பேரரசுகள் ஓர் இன்றியமையாத பங்கு வகித்துள்ளன. யோசனைகள், மக்கள், பொருட்கள், தொழில்நுட்பம் போன்றவை அரசியல் ரீதியாக தூண்டப்பட்டுள்ள ஒரு பகுதியை விட ஒரு பேரரசின் எல்லைக்குள் அதிக சுலபமாக பரவுகின்றன. பெரும்பாலான சமயங்களில் பேரரசுகளை யோசனைகளையும் நிறுவனங்களையும் சடங்குகளையும் வழக்கங்களையும் பரப்பின. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அதிக சுலபமானதாக ஆக்கிக் கொள்ள விரும்பியது அதற்கான ஒரு காரணமாகும். ஒரு பேரரசன் கீழ் உள்ள ஒவ்வொரு மாவட்டமும் தனக்கு சொந்தமான சட்டங்களையும் தன்னுடைய சொந்த எழுத்து வடிவத்தையும் தன் சொந்த மொழியையும் தன் சொந்த பணத்தையும் கொண்டிருந்தால் அப்பேரரசை ஆளுவது மிகவும் கடினமானதாக இருக்கும். எனவே தங்களுடைய பேரரசுகள் நெடுகிலும் ஒரே மாதிரியான விஷயங்களை அமல்படுத்துதல், அதாவது புதுமைப்படுத்துதல், பேரரசர்களுக்கு ஒரு பெரிய வரமாக அமைந்தது. பேரரசுகள் ஒரு பொது கலாச்சாரத்தை மும்முரமாக பரப்பியதற்கான இரண்டாவது காரணம் சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை பெறுதல். இது ஒரு முக்கிய காரணமும் கூட. சைரஸ் மற்றும் சின்சி ஹுவாங்டி காலகட்டங்களில் இருந்து சாலை அமைப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது போரிடுவதாக இருந்தாலும் சரி, தங்களை விட தாங்கள் ஆக்கிரமித்திருந்த நாட்டின் குடிமக்களுக்கு அதிக நன்மைகள் கிடைப்பதற்காக ஒரு மேன்மையான கலாச்சாரத்தை பரப்புவது இன்றியமையாதது என்று பேரரசுகள் தம்முடைய நடவடிக்கைகளை நியாயப்படுத்தி வந்துள்ளன. சில சமயங்களில் அந்த நன்மைகள் சிறப்பானவையாக இருந்தன. எடுத்துக்காட்டாக சட்ட அமலாக்கம், நகர்ப்புற திட்டமிடுதல், எடைகள் மற்றும் அளவீடுகளை தரப்படுத்துதல் போன்றவற்றை கூறலாம். மற்ற சமயங்களில் அவை கேள்விக்குரியவர்களாகவே இருந்தன. வரிகள், கட்டாய இராணுவ சேவை, பேரரசர் வழிபாடு போன்றவற்றை கூறலாம். ஆனால் பெரும்பாலான ஏகாதிபத்திய மேட்டுக்குடியினர் தாங்கள் உண்மையிலேயே தங்களுடைய பேரரசின் குடிமக்களின் பொதுநலனுக்காகவே உழைத்துக் கொண்டிருந்ததாக நம்பினர். சீனாவின் ஆட்சியாளர்கள் தங்கள் நாட்டில் வாழ்ந்து வந்த அந்நிய நாட்டினரை அவலமான நிலையில் இருந்த காட்டு மிராண்டிகளாக கருதி தங்களுடைய கலாச்சாரத்தின் பயன்கள் அவர்களையும் சென்றடையும் விதத்தில் அவர்களை வழிநடத்தினர். சொர்க்கத்தின் ஆணை அந்த பேரரசருக்கு வழங்கப்பட்டிருந்தது உலகை சூறையாடுவதற்காக அல்ல, மாறாக மனித குலத்திற்கு விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்காகவே என்று அவர்கள் கருதினர். அதே போல ரோமானியர்களும் தங்களுடைய ஆதிக்கத்தை நியாயப்படுத்தினர். தாங்கள் அந்த காட்டு மிராண்டிகளுக்கு நியாயத்தையும் அமைதியையும் வழங்கிக் கொண்டிருந்ததாகவும் அவர்களை நெறிப்படுத்திக் கொண்டிருந்ததாகவும் அவர்கள் கூறினர். முரடர்களான ஜெர்மானியர்களையும் வண்ணச்சாயங்களை பூசிக்கொண்டு திரிந்த கவுள்களையும் ரோமானியர்கள் தங்கள் சட்டங்கள் மூலமாக தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பொது குளியல் அறைகளில் அவர்களை குளிக்க வைத்து சுத்தப்படுத்தி தங்களுடைய தத்துவங்களை கொண்டு அவர்களை மேம்படுத்தும் வரை அவர்கள் அழுக்காகவும் குப்பையான இடங்கள் வாழ்ந்து கொண்டும் இருந்தனர். கிமு 3ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் ஆட்சி நடத்திய மௌரிய பேரரசு புத்தரின் போதனைகளை அறியாமை மிகுந்த ஓர் உலகில் பரப்புவதை தன்னுடைய நோக்கமாக வரித்துக் கொண்டது. முகமது நபியின் வம்சாவளியில் வந்த இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் அவருடைய கருத்துக்களை அமைதியாகவோ அல்லது தேவைப்பட்டால் வாளை கொண்டோ பரப்புவதற்கு ஒரு தெய்வீக ஆணையை பெற்றனர். கிழக்கு ஆசியாவிலும் அமெரிக்க கண்டங்களிலும் தாங்கள் செல்வ வளங்களை நாடவில்லை என்றும் தங்களுடைய உண்மையான மதத்திற்கு அம்மக்களை மாற்றுவதே தங்கள் நோக்கம் என்றும் ஸ்பெயின் பேரரசும் போர்ச்சுகீசிய பேரரசும் கூறின. தாராளமயம், எந்த கட்டுப்பாடுகளும் அற்ற சுதந்திரமான உலகளாவிய வர்த்தகம் ஆகிய இரட்டை உண்மைகளை பரப்புவது ஆங்கிலேய பேரரசின் உயிர் மூச்சாகவே இருந்தது. அவர்கள் அப்பணியில் இருந்து ஓயவே இல்லை. முதலாளித்துவத்தை வேறெடுத்து பாட்டாளி மக்களை அடக்கி ஆளுவதற்கான கொடுங்கோல் ஆட்சியை நோக்கிய அந்த வரலாற்று புகழ்மிக்க நடைப்பயணத்தை மேற்கொள்ள வேண்டியது தங்கள் கடமை என்று சோவியத் தலைவர்கள் நினைத்தனர். 3ஆம் உலக நாடுகளுக்கு மக்களாட்சி மற்றும் மனித உரிமைகளின் அனுகூலங்களை கொடுப்பதற்கு
தங்கள் அரசாங்கத்திற்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருப்பதாக இன்று பல அமெரிக்கர்கள் நம்புகின்றனர். அதற்காக அவர்களுடைய அரசாங்கம் ஏவுகணைகளையும் F-16 போன்ற போர் விமானங்களையும் பயன்படுத்த வேண்டியிருந்தாலும் கூட அதை செய்தனர். பேரரசுகளால் பரப்பப்பட்ட கலாச்சார ரீதியான யோசனைகளை ஆட்சியாளர்கள் தனியாக உருவாக்கவில்லை. ஏகாதிபத்திய முன்னோக்கு உலகளாவியதாகவும் எல்லோரையும் உள்ளடக்குவதாகவும் இருப்பதால் மாற்றப்பட முடியாத ஒரே ஒரு பாரம்பரியத்தை பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பதற்கு பதிலாக தாங்கள் பார்த்த இடங்களில் இருந்தெல்லாம் யோசனைகளையும் வழக்கங்களையும் பாரம்பரியங்களையும் ஸ்வீகரித்துக் கொள்வது ஆளும் மேட்டுக்குடியினருக்கு அதிக எளிதானதாக இருந்தது. தங்களுடைய கலாச்சாரங்களை தூய்மைப்படுத்தி தங்களுடைய வேர்களுக்கு திரும்பி செல்வதற்கு சில பேரரசுகள் முயற்சித்த பொழுதிலும் பெரும்பாலான பேரரசுகள் தம்முடைய பலதரப்பட்ட குடிமக்களின் பல்வேறு கலாச்சாரங்களில் இருந்து பலவற்றை ஸ்வீகரித்துக் கொண்டன. ரோமானிய ஏகாதிபத்திய கலாச்சாரம் எந்த அளவுக்கு ரோமானிய கலாச்சாரமாக இருந்ததோ அதே அளவுக்கு கிரேக்க கலாச்சாரமாகவும் இருந்தது. அப்பாசிய பேரரசின் கலாச்சாரமானது பாரசீக கலாச்சாரம், கிரேக்க கலாச்சாரம் மற்றும் அரேபிய கலாச்சாரத்தின் ஒரு கலப்பாகவே இருந்தது. மங்கோலிய பேரரசின் கலாச்சாரமும் சீனாவின் உடையதை நகலெடுத்துதான் இருந்தது. ஐக்கிய அமெரிக்க ஏகாதிபத்தியத்தில் கென்யாவை பூர்வீகமாக கொண்ட ஓர் அமெரிக்க அதிபரால் இத்தாலிய பீட்சாவை சுவைத்தபடியே துருக்கியர்களுக்கு எதிராக நடந்த ஒரு மாபெரும் அரேபிய புரட்சியை பற்றிய தனக்கு பிடித்தமான ஓர் ஆங்கில படமான லாரன்ஸ் ஆஃப் அரேபியா திரைப்படத்தை பார்க்க முடிந்தது. இந்த கலாச்சார ஒருங்கிணைப்பு வீழ்த்தப்பட்டவர்கள் எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கவில்லை. பேரரசுகள் தாம் வெற்றி கொண்ட பல்வேறுபட்ட மக்களை எண்ணற்ற பங்களிப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடும் என்றாலும் அந்த ஒருங்கிணைப்பின் காரணத்தால் விளைந்த கலாச்சாரம் பெரும்பாலான மக்களுக்கு அந்நியமானதாகவே இருந்தது. அதை ஏற்றுக்கொள்வது என்பது பெரும்பாலும் வேதனையூட்டுவதாகவும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் இருந்தது. ஒரு புதிய கலாச்சாரத்தை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்வது என்பது எவ்வளவு கடினமானதாகவும் அழுத்தம் தருவதாகவும் இருக்குமோ அதே போல நன்றாக பரிச்சயமான மனதிற்கு பிடித்த ஓர் உள்ளூர் பாரம்பரியத்தை விட்டுக் கொடுப்பது என்பதும் அவ்வளவு எளிதானதாக இருப்பது இல்லை. அதைவிட மோசமான விஷயம் என்னவென்றால் குடிமக்கள் அந்த ஏகாதிபத்திய கலாச்சாரத்தை வெற்றிகரமாக ஸ்வீகரித்துக் கொண்டாலும் அந்த ஏகாதிபத்திய மேட்டுக்குழுவினர் அவர்களை நம்முடையவர்களாக ஏற்றுக்கொள்வதற்கு பல நூற்றாண்டுகள் ஆகாவிட்டாலும் குறைந்தபட்சம் பல ஆண்டுகளாகவது ஆகும். ஒரு பேரரசு ஒரு பகுதியை வெற்றி கொள்ளும் நேரத்திற்கும் அவர்கள் அந்த மக்களை உண்மையிலேயே தங்கள் உடையவர்களாக ஏற்றுக்கொள்ளும் நேரத்திற்கும் இடைப்பட்ட காலகட்டத்தை சேர்ந்த தலைமுறையினர் புறக்கணிக்கப்பட்டனர். அவர்கள் ஏற்கனவே தங்களுக்கு பிடித்தமான உள்ளூர் கலாச்சாரத்தை இழந்திருந்தனர். ஆனால் புதிய ஏகாதிபத்திய உலகில் சம அளவில் பங்கு கொள்ள அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. மாறாக அவர்கள் எந்த அந்நிய கலாச்சாரத்தை ஸ்வீகரித்து உள்ளனரோ அந்த கலாச்சாரத்தை சேர்ந்த மக்கள் அவர்களை காட்டு மிராண்டிகளாகவே தொடர்ந்து பார்த்தனர். நுமான்சியா வீழ்ச்சியடைந்து ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாகரிகமான ஓர் ஐபேரியனை கற்பனை செய்து கொள்ளுங்கள். அவன் தன்னுடைய பெற்றோருடன் பேசுகையில் தன்னுடைய தாய்மொழியான கெல்டிக் வட்டார மொழியில் பேசுகிறான். அவன் லத்தீன் மொழியையும் சிறப்பாக பேச கற்றுக்கொண்டுள்ளான். அதை அந்த மொழிக்கு சொந்தக்காரர்கள் பேசுவது போல பேசுவதில் அவன் திறமையும் பெற்றுள்ளான். ஏனெனில் அதிகாரிகளுடன் அவன் தன் தொழிலை நடத்தவும் அவர்களை கையாளவும் அவனுக்கு அது தேவைப்படுகிறது. தன்னுடைய மனைவிக்கு மிகையான ஆபரண அலங்காரங்கள் பிடிக்கும் என்பதால் அவள் அவ்வாறு தன்னை அலங்கரித்துக் கொள்ள அவன் அனுமதிக்கிறான். ஆனால் உள்ளூர் பெண்களைப் போல அவளும் கெல்ட் கலாச்சாரத்தை அதிகமாக விரும்புவதும் அதை தீவிரமாக கடைபிடிப்பதும் சில சமயங்களில் அவனுக்கு ஒரு அசௌகரியமான உணவை ஏற்படுத்துகிறது. ரோமானிய ஆளுநரின் மனைவியைப் போல எளிமையான நகைகளை அணிவதை தன் மனைவி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். அவனும் ரோமானியர்களைப் போலவே உடையணிகிறான். தன்னுடைய கால்நடை வியாபாரத்தில் அவன் ஏகப்பட்ட லாபங்களை ஈட்டி இருப்பதாலும் ரோமானியர்கள் வர்த்தக சட்டங்களின் நுணுக்கங்களை அவன் நன்றாக அறிந்து வைத்திருப்பதாலும் ரோமானியர்களின் பாணியில் ஓர் ஆடம்பரமான வீட்டை அவனால் கட்ட முடிகிறது. லத்தீன் கவிஞனான விர்ஜிலின் ஜார்ஜெட்ஸ் என்ற கவிதையை அவனால் மனப்பாடமாக ஒப்பிக்க முடிகின்ற பொழுதிலும் ரோமானியர்களை அவனை இன்னும் பாதி காட்டு மிராண்டிகளாகவே கருதுகின்றனர். தனக்கு அரசாங்க வேலை எதுவும் கிடைக்காது என்பதையும் ஓர் அரங்கத்தில் ஒரு நல்ல இருக்கை கூட தனக்கு கிடைக்காது என்பதையும் உணர்ந்து கொண்டு அவன் விரக்தி அடைகிறான். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் கல்வியறிவு பெற்ற இந்தியர்கள் பலருக்கு அவர்களுடைய ஆங்கிலேய எஜமானர்கள் இதே பாடத்தை தான் கற்றுக் கொடுத்தனர். ஒரு பிரபலமான நபரை பற்றிய கதை இதற்கான ஒரு எடுத்துக்காட்டு ஆகும். லட்சியவாத இந்திய இளைஞர் ஒருவர் ஆங்கில மொழியின் நுணுக்கங்களை நன்றாக கற்று தேர்ந்து மேற்கத்திய நடன வகுப்புகளில் சேர்ந்து பயின்றார். ஆங்கிலேயர்களைப் போல ஒரு கத்தியையும் ஒரு முட்கரண்டியையும் பயன்படுத்தி எவ்வாறு சாப்பிட வேண்டும் என்பதையும் அவர் கற்றார். தான் கற்றுக்கொண்ட இப்புதிய இங்கீதங்கள் கொடுத்த துணிச்சலில் அவர் இங்கிலாந்துக்கு பயணம் செய்து லண்டன் கல்லூரி பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்று தகுதி வாய்ந்த ஓர் வழக்கறிஞராக ஆனார்.
ஆனாலும் கோட்டும் ஷூட்டும் அணிந்து கொண்டு ஆங்கிலேய காலனியான தென்னாப்பிரிக்காவில் ஒரு ரயில் பயணித்துக் கொண்டிருந்த அவரை வெள்ளையர்கள் அந்த ரயிலில் இருந்து வெளியே தூக்கி வீசினர். 3ஆம் வகுப்பில் பயணிப்பதற்கு பதிலாக முதல் வகுப்பில் தான் பயணிப்பேன் என்று அவர் வலியுறுத்தியதற்காக அவர் அவ்வாறு தூக்கி எறியப்பட்டார். அவரை போன்ற வெள்ளையர் அல்லாத நபர்கள் 3ஆம் வகுப்பில் மட்டுமே பயணிக்கலாம் என்று அங்கு ஒரு சட்டம் இருந்தது. அந்நபரின் பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. சில நேரங்களில் கலாச்சார ஒருங்கிணைப்பும் புதிய கலாச்சாரத்தின் ஸ்வீகரிப்பும் புதிதாக வந்தவர்களுக்கும் ஏற்கனவே அங்கு இருந்த மேட்டுக்குடியினருக்கும் இடையேயான தடைகளை இறுதியில் தகர்த்தது. வெற்றி கொள்ளப்பட்ட மக்கள் தங்களை வெற்றி கொண்ட பேரரசை ஓர் அந்நிய அரசாக பார்க்கவில்லை. அதே போல அந்த ஆட்சியாளர்களும் தங்களுடைய குடிமக்களை தங்களுக்கு சமமானவர்களாக நடத்தினர். ஆட்சியாளர்களும் ஆளப்பட்டவர்களும் அவர்கள் என்பதை விட்டுவிட்டு நாம் என்ற மனப்போக்கை ஸ்வீகரித்துக் கொண்டனர். பல நூற்றாண்டு கால ஏகாதிபத்திய ஆட்சிக்கு பிறகு ரோம் நகர அரசின் குடிமக்கள் அனைவருக்கும் ரோமானிய குடியுரிமை வழங்கப்பட்டது. ரோமானியர்கள் அல்லாதோர் ரோமானிய படைகளில் உயர் பதவிகளை வகித்தனர். அமைச்சரவைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். கிபி 48 பேரரசர் கிளாடியஸ் குறிப்பிடத்தக்க பல கேலிக் மக்களை தன்னுடைய மேலவைக்கு நியமித்தார். அப்பொழுது அவர் ஆற்றிய ஓர் உரையில் சடங்குகளும் கலாச்சாரமும் திருமண உறவும் அவர்களை நம்மோடு பிணைத்துள்ளன என்று அவர் குறிப்பிட்டார். ஆனால் அந்த முன்னாள் எதிரிகளை ரோமானிய அரசியல் அமைப்பிற்குள் கொண்டு வந்ததை அகந்தை கொண்ட மேலவை உறுப்பினர்கள் பலர் எதிர்த்தனர். அப்பொழுது ஓர் அசௌகரியமான உண்மையை கிளாடியஸ் அவர்களுக்கு நினைவுபடுத்தினார். நம்முடைய சொந்த உறுப்பினர்களின் குடும்பங்களில் பெரும்பாலானவை இத்தாலிய பழங்குடியின் வம்சத்தில் வந்தவை. அவர்கள் முன்பொரு காலத்தில் ரோமானியர்களை எதிர்த்து சண்டையிட்டனர். ஆனால் பின்னாளில் அவர்களுக்கு ரோமானிய குடியுரிமை வழங்கப்பட்டது. இன்னும் கூட சொல்ல போனால் என்னுடைய சொந்த குடும்பம் கூட இத்தாலிய பழங்குடியிடமான சபீனின் வம்சாவளியில் வந்ததுதான் என்று அவர் கூறினார். கிபி 2ஆம் நூற்றாண்டின் பொழுது ஐபேரியாவில் பிறந்தவர்கள்தான் வரிசையாக ரோம் நகர பேரரசர்களாக இருந்து ஆண்டனர். அவர்களுடைய நரம்புகளில் ஒரு சில துளிகளில் ஐபீரிய ரத்தமாவது நிச்சயமாக ஓடியிருக்கும். ட்ரேஜன், ஹாட்ரியன், ஆண்டனோனஸ் பயஸ், மார்க்கஸ் அரேலியஸ் ஆகியோருடைய ஆட்சி காலங்கள் பொதுவாக ரோம பேரரசின் பொற்காலங்களாக கருதப்படுகின்றன. அதன் பிறகு அனைத்து இனங்களை சேர்ந்தவர்களும் அரசை ஆண்டனர். பேரரசர் செர்மிடியஸ் செவரஸ் லிபியாவின் பியூனிக் இனத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவர். பேரரசர் எக்கபலஸ் சிரியாவை சேர்ந்தவர். பேரரசர் பிலிப் உள்ளூரில் அரேபிய பிலிப் என்று அழைக்கப்பட்டவர். ரோமானிய பேரரசின் புதிய குடிமக்கள் ரோமானிய ஏகாதிபத்திய கலாச்சாரத்தை மிகுந்த உற்சாகத்துடன் ஏற்றுக்கொண்டனர். அப்பேரரசு கவிழ்ந்து பல நூற்றாண்டுகளுக்கும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கும் பிறகும் கூட அவர்கள் தொடர்ந்து அப்பேரரசின் மொழியை பேசிக்கொண்டும் தன்னுடைய லவாண்டைன் பிராந்தியங்களில் ஒன்றில் இருந்து அது ஸ்வீகரித்திருந்த கிறிஸ்தவ கடவுளை நம்பிக்கொண்டும் அப்பேரரசின் சட்டங்களின்படி வாழ்ந்து கொண்டும் இருப்பது அதற்கு சான்று பகர்கிறது. அரேபிய பேரரசிலும் இதே போன்ற ஒன்று நிகழ்ந்தது. கிபி 7ஆம் நூற்றாண்டின் மத்தியில் அது தோற்றுவிக்கப்பட்ட பொழுது ஆட்சி செய்து கொண்டிருந்த அரேபிய இஸ்லாமிய மேட்டுக்குடியினருக்கும் அடிப்பணிய வைக்கப்பட்ட எகிப்தியர்கள், சிரியர்கள், ஈரானியர்கள், பெர்பர்கள் ஆகியோருக்கும் இடையே இருந்த ஒரு பெரிய பிரிவினையின் அடிப்படையில் அது அமைந்திருந்தது. எகிப்தியர்கள், சிரியர்கள், ஈரானியர்கள், பெர்பர்கள் ஆகியோரில் யாருமே அரேபியர்களோ அல்லது இஸ்லாமியர்களோ அல்லர். அரேபிய பேரரசின் குடிமக்களில் பெரும்பாலானோர் அதன் இஸ்லாமிய மதத்தையும் அரபு மொழியையும் ஒரு கலப்பின ஏகாதிபத்திய கலாச்சாரத்தையும் மெல்ல மெல்ல ஸ்வீகரித்துக் கொண்டனர். படிப்படியாக உயர்ந்து மேல்நிலைக்கு வந்திருந்த இவர்கள் அனைவரையும் அரேபிய மேட்டுக்குடியினர் ஆழ்ந்த வெறுப்போடு பார்த்தனர். தாங்கள் தங்களுடைய தனித்துவமான அந்தஸ்தையும் அடையாளத்தையும் தொலைத்து விடுவோமோ என்று அவர்கள் பயந்ததுதான் அதற்கு காரணம். இஸ்லாமிய மதத்திற்கு மாறிய குடிமக்கள் தங்களுடைய பேரரசுக்குள்ளும் இஸ்லாமிய உலகிற்குள்ளும் தங்களுக்கு ஒரு சமா பங்கு வேண்டும் என்று கூச்சலிட்டனர். இறுதியில் அவர்கள் விரும்பியது அவர்களுக்கு கிடைத்தது. எகிப்தியர்களும் சிரியர்களும் மெசபொட்டோமியர்களும் அதிகமாக அரேபியர்களாக பார்க்கப்படலாயினர். அதே நேரத்தில் அரேபியர்கள் மீது அவர்கள் அரேபியாவை சேர்ந்த உண்மையான அரேபியர்களாக இருந்தாலும் அல்லது எகிப்து, சிரியா ஆகிய நாடுகளிலிருந்து புதிதாக உருவாக்கப்பட்ட அரேபியர்களாக இருந்தாலும் சரி, அரேபியர்கள் அல்லாத இஸ்லாமியர்கள் அதிகமாக ஆதிக்கம் செலுத்தவே தொடங்கினர். குறிப்பாக ஈரானியர்கள், துருக்கியர்கள், பெர்பர்கள் ஆகியோரை கூறலாம். அரேபிய ஏகாதிபத்திய பணித்திட்டத்தின் மாபெரும் வெற்றி இதுதான். அப்பேரரசு உருவாக்கிய ஏகாதிபத்திய கலாச்சாரத்தை அரேபியர்கள் அல்லாத எண்ணற்றோர் முழு மனதாக ஏற்றுக்கொண்டு அப்பேரரசு நிலை குலைந்து போய் அரேபியர்கள் தங்களுடைய இன அடையாளத்தையும் அதிகாரத்தையும் இழந்த பிறகும் கூட தொடர்ந்து அதை தாங்கி பிடித்தனர், வளர்த்தெடுத்தனர். பல இடங்களில் அவற்றை பரப்பினர். சீனாவில் ஏகாதிபத்திய பணித்திட்டத்தின் வெற்றி அதிக முழுமையானதாக இருந்தது. 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக முன்பு காட்டு மிராண்டிகள் என்று அழைக்கப்பட்ட எக்கச்சக்கமான இலக்குழுக்களும் கலாச்சார குழுக்களும் சீன ஏகாதிபத்திய கலாச்சாரத்துடன் வெற்றிகரமாக ஒருங்கிணைக்கப்பட்டன.
இவர்கள் ஹான் சீனர்கள் என்று அழைக்கப்பட்டனர். கிமு 206 இருந்து கிமு 220 வரை சீனாவை ஆண்ட ஹான் பேரரசின் பெயர் அது. சீன பேரரசு இன்னும் துடிப்பாக இயங்கிக் கொண்டிருப்பதுதான் அதன் உச்சக்கட்ட சாதனையாகும். ஆனாலும் திபெத், சூன்ஜாங் போன்ற வெளிப்புற பகுதிகள் தவிர வேறு எந்த இடத்திலும் அதை ஒரு பேரரசாக பார்க்க முடிவது இல்லை. சீனாவின் மக்கட்தொகையில் 90% அதிகமானோர் தங்களை ஹான் மக்களாகவே பார்க்கின்றனர். மற்றவர்களும் அவர்களை அப்படியே பார்க்கின்றனர். கடந்த ஒரு சில 10 ஆண்டுகளில் நிகழ்ந்த காலனித்துவ ஒழிப்பு செயல்முறையை நாம் அதே வழியில் புரிந்து கொள்ளலாம். நவீன காலகட்டத்தின் பொழுது ஐரோப்பியர்கள் ஒரு மேன்மையான கலாச்சாரத்தை, அதாவது மேற்கத்திய கலாச்சாரத்தை உலகம் நெடுகிலும் பரப்புகின்ற சாக்குப்போக்கில் உலகின் பெரும் பகுதியை வெற்றி கொண்டனர். கோடிக்கணக்கான மக்கள் அக்கலாச்சாரத்தின் குறிப்பிடத்தக்க பகுதிகளை மெல்ல மெல்ல சுவீகரித்துக் கொண்டது ஐரோப்பியர்களின் வெற்றியை பறைசாற்றுகிறது. இந்தியர்கள், ஆப்பிரிக்கர்கள், அரேபியர்கள், சீனர்கள், மாவோரிகள் ஆகியோர் பிரெஞ்சு, ஆங்கிலம், ஸ்பானிய மொழி ஆகிய மொழிகளை கற்றனர். மனித உரிமைகள், சுய உறுதி போன்றவற்றை அவர்கள் நம்பத் தொடங்கினர். தாராளமயம், முதலாளித்துவம், கம்யூனிசம், பெண்ணியம், தேசியம் போன்ற மேற்கத்திய யோசனைகளை அவர்கள் சுவீகரித்தனர். 20ஆம் நூற்றாண்டின் பொழுது மேற்கத்திய விழுமியங்களை சுவீகரித்திருந்த உள்ளூர் குழுக்கள் அதே விழுமியங்களை காரணம் காட்டி தங்களை வெற்றி கொண்ட ஐரோப்பியர்களுக்கு சமமாக தாங்கள் நடத்தப்பட வேண்டும் என்றே அவர்கள் வலியுறுத்தினர். சுயமாக தீர்மானிக்கும் உரிமை, சோசியலிசம், மனித உரிமைகள் போன்ற மேற்கத்திய யோசனைகளை அடிப்படையாக கொண்டு காலனித்துவத்திற்கு எதிரான பல போராட்டங்கள் நடத்தப்பட்டன. எகிப்தியர்களைப் போலவே ஈரானியர்களும் துருக்கியர்களும் தங்கள் மீது படையெடுத்து வெற்றி கொண்ட அசல் அரேபிய ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து சுவீகரித்திருந்த ஏகாதிபத்திய கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்பவே தங்களை மாற்றிக்கொண்டனர். அதே போல இன்றைய இந்தியர்களும் ஆப்பிரிக்கர்களும் சீனர்களும் தங்களுடைய முன்னாள் மேற்கத்திய எஜமானர்களின் ஏகாதிபத்திய கலாச்சாரத்தின் பெரும் பகுதியை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய தேவைகளுக்கும் பாரம்பரியங்களுக்கும் ஏற்றாற்போல அதை செதுக்கிக் கொண்டுள்ளனர். வரலாற்றின் கதாநாயகர்களும் வில்லன்களும். கதாநாயகர்கள் என்றும் வில்லன்கள் என்றும் வரலாற்றை இரண்டாக பிரித்து எல்லா பேரரசுகளையும் வில்லன்களின் பிரிவில் சேர்த்து விடுவதற்கு ஒரு சபலம் எழத்தான் செய்கிறது. ஏனெனில் பெரும்பாலான பேரரசுகள் இரத்தத்தின் மீதுதான் கட்டி எழுப்பப்பட்டன. அடக்குமுறை மற்றும் போர்களின் மூலமாகவே அவை தம்முடைய அதிகாரத்தை தக்க வைத்தன. ஆனாலும் இன்றைய கலாச்சாரங்களில் பெரும்பாலானவை பேரரசுகள் தம்முடைய பெயர் சொல்லும்படி விட்டு விட்டு சென்றுள்ள விஷயங்களின் அடிப்படையில் தான் அமைந்துள்ளன. ஒட்டுமொத்த பேரரசுகளும் மோசம் என்றால் அது நம்மை பற்றி என்ன கூறுகிறது? மனித கலாச்சாரத்தில் இருந்து ஏகாதிபத்தியத்தின் சாயலை நீக்கி அதை ஒரு தூய்மையான, உண்மையான, பாவக்கரை அற்ற ஒரு கலாச்சாரமாக ஆக்க வேண்டும் என்பது குறித்த சிந்தனைகளும் அரசியல் இயக்கங்களும் இன்று நடைமுறையில் உள்ளன. இத்தகைய யோசனைகள் சிறுபிள்ளைத்தனமானவை. அவை வெறித்தனமான தேசியவாதம் மற்றும் மதவாதத்திற்கான ஒரு போலியான ஜோடனையாகவே செயல்படுகின்றன. பதிவு செய்யப்பட்ட வரலாற்றின் துவக்கத்தில் முளைத்த எண்ணற்ற கலாச்சாரங்கள் தூய்மையானவை, பாவக்கரை படாதவை, பிற சமுதாயங்களின் தாக்கங்கள் கலக்காதவை என்று நீங்கள் கூறக்கூடும். ஆனால் எந்த கலாச்சாரத்தாலும் அப்படி உறுதியாக கூற முடியாது. அப்படிப்பட்ட ஒரே ஒரு கலாச்சாரம் கூட இவ்வுலகில் இப்போது இல்லை. மனித கலாச்சாரங்கள் அனைத்தும் பேரரசுகள் மற்றும் அவற்றின் நாகரிகங்களில் சாயல் கொண்டவையே. எந்த ஒரு கல்வி ரீதியான அல்லது அரசியல் ரீதியான அறுவை சிகிச்சையாலும் நோயாளியை கொல்லாமல் அந்த பேரரசின் பங்களிப்பை வெட்டி எறிய முடியாது. எடுத்துக்காட்டாக இன்றைய சுதந்திர இந்தியாவுக்கும் ஆங்கிலேய பேரரசுக்கும் இடையேயான அன்பு, வெறுப்பு ஆகிய உறவை பற்றி சிந்தித்து பாருங்கள். ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆக்கிரமித்த பொழுது லட்சக்கணக்கான இந்திய உயிர்கள் பலியாயின. இன்னும் பல லட்சக்கணக்கான இந்தியர்கள் தொடர்ந்து அவமானப்படுத்தவும் பட்டனர். ஆங்கிலேயர்கள் தங்களுக்கு விருப்பமானவற்றை அவர்கள் மூலமாக சாதித்துக் கொண்டனர். ஆனாலும் மக்கள் எவ்வளவு உற்சாகமாக மதம் மாறுவார்களோ அதே போல சுய தீர்மானம் மேற்கொள்ளும் உரிமை, மனித உரிமைகள் போன்ற மேற்கத்திய யோசனைகளை பல இந்தியர்கள் உற்சாகமாக ஏற்றுக்கொண்டனர். ஆனால் ஆங்கிலேயர்கள் அவர்களை ஆங்கிலேய குடிமக்களுக்கு சமமாக நடத்தவும் இல்லை, அவர்களுக்கு சுதந்திரம் அளிக்கவும் இல்லை. ஆங்கிலேய அரசு இப்படி தன் வாக்கை காப்பாற்ற தவறியதை கண்ட அந்த இந்தியர்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்தனர். ஆனாலும் நவீன இந்தியா ஆங்கிலேய பேரரசின் ஒரு குழந்தைதான். இந்திய துணைக்கண்டத்தின் லட்சக்கணக்கான குடிமக்களை ஆங்கிலேயர்கள் வென்றனர், காயப்படுத்தினர், துன்படுத்தினர். ஆனால் அதே நேரத்தில் எப்பொழுதும் சண்டையிட்டுக் கொண்டிருந்த பல ராஜ்யங்களையும் இளவரசர்கள் ஆண்ட பகுதிகளையும் பழங்குடி இனங்களையும் ஆங்கிலேயர்கள் ஒற்றுமைப்படுத்தினர். அவர்கள் அனைவரின் இடையேயும் ஒரு பொதுவான தேசிய விழிப்புணர்வை உருவாக்கி ஒரே அரசாக செயல்படக்கூடிய ஒரு நாடாக இந்தியாவை உருவாக்கினர். இந்திய நீதி அமைப்பு முறைக்கான அடித்தளங்களை அவர்கள் நிறுவினர். இந்தியாவின் நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கினர். பொருளாதார ஒருங்கிணைப்பிற்கு மிகவும் இன்றியமையாத இருப்பு பாதை பிணைப்பை உருவாக்கினர். சுதந்திர இந்தியா ஆங்கிலேய அரசின் மறு அவதாரத்தின் வடிவில் மேற்கத்திய ஜனநாயகத்தை தன்னுடைய அரசாங்க வடிவமாக ஏற்றுக்கொண்டது.
இந்தியாவில் ஆங்கிலம்தான் இன்றும் பொது மொழியாக இருக்கிறது. ஹிந்தி, தமிழ், மலையாளம் போன்றவற்றை தாய்மொழிகளாக கொண்டவர்கள் ஒருவரோடு ஒருவர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கு ஆங்கிலத்தை பயன்படுத்துகின்றனர். இந்தியர்கள் கிரிக்கெட் விளையாட்டின் மீது பெரும் ஆர்வம் கொண்டவர்கள். தேநீரை அதிகமாக விரும்புபவர்கள். கிரிக்கெட், தேநீர் ஆகிய இரண்டுமே ஆங்கிலேயர்களின் சீதனங்களாகும். 19ஆம் நூற்றாண்டின் மத்தி வரை இந்தியாவில் வர்த்தக ரீதியான தேயிலை பயிரிடுதல் நடைமுறையில் இருக்கவில்லை. ஆங்கிலேயர்களின் கிழக்கிந்திய இந்திய நிறுவனத்தில் வரவுக்கு பிறகுதான் தேயிலை பயிரிடுதல் தொடங்கியது. அகந்தை கொண்ட அதே ஆங்கில முதலாளிகள் தான் தேநீர் இருந்தும் வழக்கத்தை இந்தியா நெடுகிலும் பரப்பினர். ஜனநாயகம், ஆங்கிலம், இருப்பு பாதை பிணைப்பு, சட்டமன்ற அமைப்பு முறை, கிரிக்கெட், தேநீர் ஆகியவை ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற சீதனங்கள் என்று கூறி எத்தனை இந்தியர்கள் இன்று அவற்றிடமிருந்து விலகி நிற்க துணிவர்? இப்படத்தில் இருக்கும் தாஜ்மஹால் இது உண்மையான இந்திய கலாச்சாரத்தின் ஒரு எடுத்துக்காட்டா அல்லது இஸ்லாமிய ஏகாதிபத்தின் அந்நிய படைப்பா? இப்படம் மும்பையில் உள்ள சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையம். அது பம்பாய் நகரில் விக்டோரியா நிலையம் என்று தன் வாழ்க்கையை தொடங்கியது. 19ஆம் நூற்றாண்டு பிரிட்டன் பிரபலமாக இருந்த நவீன கோதி பாணியில் ஆங்கிலேயர்கள் அதை கட்டினர். ஓர் இந்து தேசியவாத அரசாங்கம் இந்நகரின் பெயரையும் அந்த ரயில் நிலையத்தின் பெயரையும் மாற்றியது. ஆனால் இந்த ரயில் நிலையம் அந்நிய அடக்குமுறையாளர்களால் உருவாக்கப்பட்டிருந்தும் கூட அப்படிப்பட்ட ஓர் அற்புதமான கட்டடத்தை தரைமட்டமாக அவர்களுக்கு மனம் வரவில்லை. ஒரு கொடூரமான பேரரசு ஒரு நாட்டை ஆக்கிரமிப்பதற்கு முன்பு அங்கு கொளித்துக் கொண்டிருந்த உண்மையான கலாச்சாரங்களை இப்பொழுது மீண்டும் உருவாக்குவதற்கும் அவற்றை பாதுகாப்பதற்குமான ஒரு முயற்சியாக அக்கொடிய பேரரசு விட்டுவிட்டு சென்ற சீதனங்களை முற்றிலுமாக நாம் அழித்து ஒழித்தாலும் கூட அப்பேரரசுக்கு முன்பு ஆட்சி செலுத்திய வேறு ஏதோ ஒரு பழைய அதிக கொடூரமற்ற பேரரசின் சீதனங்களைத்தான் நாம் பாதுகாத்துக் கொண்டிருப்போம். ஆங்கிலேய பேரரசு இந்திய கலாச்சாரத்தை சிதைத்து விட்டதாக கடும் கோபம் கொள்ளுபவர்கள் அதற்கு முன்பு ஆண்ட முகலாய பேரரசின் சீதனங்களையும் டெல்லியையும் அது கைப்பற்றியதையும் தங்களையும் அறியாமல் புனிதப்படுத்திக் கொண்டுதான் இருக்கின்றனர். இந்த இஸ்லாமிய பேரரசுகளின் அந்நிய தாக்கங்களில் இருந்து உண்மையான இந்திய கலாச்சாரத்தை மீட்க முயற்சிக்கின்றவர்கள் குப்த பேரரசு, குசான பேரரசு, மௌரிய பேரரசு ஆகியவை விட்டு சென்ற சீதனங்களை புனிதப்படுத்துகின்றனர். தீவிரமான இந்து தேசியவாதி ஒருவன் மும்பையின் முக்கியமான ரயில்வே நிலையம் போன்ற ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் விட்டு சென்ற கட்டடங்கள் அனைத்தையும் தரைமட்டமாக்கினால் தாஜ்மஹால் போன்ற இந்தியாவை ஆக்கிரமித்த இஸ்லாமியர்கள் விட்டு சென்ற கட்டடங்களை என்ன செய்வது? கலாச்சார சீதனம் பற்றிய இந்த சிக்கலான கேள்விக்கு எவ்வாறு தீர்வு காணுவது என்று உண்மையில் யாருக்கும் தெரியவில்லை. நாம் தேர்ந்தெடுக்கும் பாதை எதுவாக இருந்தாலும் இந்த இக்கட்டான சூழ்நிலையின் சிக்கலை அங்கீகரிப்பதும் கடந்த காலத்தை கதாநாயகர்கள் என்றும் வில்லன்கள் என்றும் எளிமையாக பிரிப்பது நம்மை எங்கும் இட்டு செல்லாது என்பதை ஏற்றுக்கொள்வதும் தான் நாம் மேற்கொள்ள வேண்டிய முதல் நடவடிக்கையாகும். நாம் பொதுவாக வில்லன்களின் வழியைத்தான் பின்பற்றுகிறோம் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள தயாராக இருக்கும் பட்சத்தில் நாம் அப்படி பிரிக்கலாம். புதிய உலகளாவிய பேரரசு கிமு 200ஆம் ஆண்டு வாக்கில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் தொடங்கி பெரும்பாலான மக்கள் பேரரசுகளில் தான் வாழ்ந்து வந்துள்ளனர். எதிர்காலத்திலும் பெரும்பாலானோர் ஒரு பேரரசில் வாழ்வதற்கான சாத்தியக்கூறு அதிகம் இருக்கிறது. ஆனால் இம்முறை அந்த பேரரசு உண்மையிலேயே உலகளாவியதாக இருக்கும். ஒட்டுமொத்த உலகின் மீதான ஆதிக்கம் என்ற ஏகாதிபத்திய முன்னோக்கு மெய்யாவதற்கான நேரம் நெருங்கிவிட்டது. 20ஆம் நூற்றாண்டு விரிந்து கொண்டிருக்கிற இந்நேரத்தில் தேசியவாதம் தன் பிடியை இழந்து கொண்டிருக்கிறது. மனித குலத்தை சேர்ந்த அனைவரும் ஒரு குறிப்பிட்ட நாட்டின் உறுப்பினர்கள் அல்லர். மாறாக அவர்கள் அரசியல் அதிகாரத்தின் சட்டபூர்வமான மூலாதாரம் என்றும் மனித உரிமைகளையும் ஒட்டுமொத்த மனித இனத்தின் நலன்களையும் பாதுகாப்பதுதான் அரசியலின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்றும் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் நம்புகின்றனர். அப்படியானால் 200 சுதந்திர நாடுகள் இருப்பது ஓர் இடையூறே அன்றி ஓர் உதவி அல்ல. ஸ்வீடன், இந்தோனேசியா, நைஜீரியா ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியான மனித உரிமைகளுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் என்பதால் அவ்வுரிமைகளை பாதுகாப்பதற்கு ஒரே ஓர் உலகளாவிய அரசாங்கம் இருப்பது எளிமையானதாக இருக்கும் அல்லவா? உருகிக் கொண்டிருக்கும் பனிப்படுக்கைகள் போன்ற உலகளாவிய பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பது சுதந்திர நாடுகளுக்கு எஞ்சியிருக்கின்ற சட்டப்பூர்வமான உரிமைகளை மெல்ல மெல்ல அரித்துக் கொண்டிருக்கிறது. இறையாண்மை கொண்ட எந்த ஒரு நாட்டாலும் உலக வெப்பமயமாதல் பிரச்சனையிலிருந்து தானாக மீள முடியாது. சீனர்களின் சொர்க்கத்தின் ஆணை மனித குலத்தின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக சொர்க்கத்தால் வழங்கப்பட்டது. நவீன சொர்க்கத்தின் ஆணை சொர்க்கத்தின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக மனித குலத்தால் வழங்கப்படுகிறது. ஓசோன் மண்டலத்தில் ஓட்டை, பசுமையில்ல வாயுக்களின் அதிகரிப்பு போன்றவைதான் சொர்க்கத்தின் பிரச்சனைகள். உலகளாவிய பேரரசின் நிறம் பச்சையாக இருக்கக்கூடும். 2014ஆம் ஆண்டின்படி உலகம் இன்னும் அரசியல் ரீதியாக துண்டு துண்டாகத்தான் இருக்கிறது. ஆனால் நாடுகள் வேகமாக தம்முடைய சுதந்திரத்தை இழந்து கொண்டிருக்கின்றன. எந்த ஒரு நாட்டாலும் சுதந்திரமான பொருளாதார கொள்கைகளை செயல்படுத்த முடிவது இல்லை.
தன் விருப்பம் போல போர் தொடுக்க முடிவது இல்லை. தன்னுடைய சொந்த உள்நாட்டு விவகாரங்களை கூட அந்நிய குறுக்கீடுகள் ஏதும் இல்லாமல் கையாள முடிவதில்லை. உலக சந்தைகளின் திட்டங்கள், உலகளாவிய நிறுவனங்கள் மற்றும் லாப நோக்கற்ற நிறுவனங்களின் குறுக்கீடுகள், உலகளாவிய மக்கள் கருத்துக்கள், சர்வதேச நீதி அமைப்பு முறை போன்றவற்றின் தாக்கங்களுக்கு நாடுகள் உட்பட வேண்டியுள்ளது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. பொருளாதார கொள்கைகள், சுற்றுச்சூழல் கொள்கைகள், நீதி ஆகியவை குறித்து அமைக்கப்பட்டுள்ள உலகளாவிய தரங்களுக்கு உட்பட வேண்டிய நிலையில் நாடுகள் உள்ளன. நாடுகளின் எல்லைகளும் அபிப்பிராயங்களும் அதிக அளவில் புறக்கணிக்கப்பட்டு கொண்டு வருகிற அதே நேரத்தில் அளப்பரிய சக்தி வாய்ந்த மூலதனங்களும் உழைப்பும் தகவல்களும் உலகை புரட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன. நம் கண்களுக்கு முன்னால் நிலைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற உலகளாவிய பேரரசு ஒரு குறிப்பிட்ட நாட்டினாலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மனித இன பிரிவாலோ ஆளப்படவில்லை. பின்னாளைய ரோமானிய பேரரசை போலவே பல்வேறு இனப்பிரிவுகளை சேர்ந்த மேட்டுக்குடியினர் அதை ஆளுகின்றனர். ஒரு பொதுவான கலாச்சாரமும் பொதுவான நலன்களும் அப்பேரரசை கட்டுக்கோப்பாக வைக்கின்றன. உலகம் நெடுகிலும் அதிக எண்ணிக்கையிலான பொறியியலாளர்கள், வல்லுநர்கள், அறிஞர்கள், வழக்கறிஞர்கள், மேலாளர்கள் ஆகியோருக்கு பேரரசில் சேர்ந்து கொள்ளும்படி அழைப்பு விடுக்கப்படுகிறது. தாங்கள் அந்த ஏகாதிபத்திய அழைப்புக்கு பதிலளிக்க வேண்டுமா, அல்லது தங்களுடைய நாட்டுக்கும் தங்களுடைய மக்களுக்கும் விசுவாசமாக நடந்து கொள்ள வேண்டுமா என்று அவர்கள் யோசிக்க வேண்டும். ஆனால் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் பேரரசைத்தான் தேர்ந்தெடுக்கின்றனர். பாகம் 11 நிறைவுற்றது. யுவால் நோவா ஹராரி அவர்களுடைய ஷேப்பியன்ஸ், மனித குலத்தின் ஒரு சுருக்கமான வரலாற்று பயணம். காற்றோடும் உங்கள் காதுகளோடும் நான் எவி மகிழா. இணைந்திருங்கள், இணைந்திருங்கள். தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்கள்.